السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. قال النبي صلى الله عليه وسلم: إن أهون أهل النار عذابا لرجل في رجليه نعلان من نار، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவு பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 28ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா மீதமுண்டான காலங்களிலே இன்னும் அதிகமான ரமலான்களை அடையும் பேச்சையும், அதில் முழு ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்லவர்கள் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். இன்று அவருடைய புனித இல்லத்தில் நம்மை ஒன்று கூட்டி அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைந்து வாழும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு குர்ஆன் கூறும் நரகம், நரகங்கள். ரமதானுடைய 3 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். முதல் 10 ரஹ்மத்துக்குரியது, 2வது 10 மக்ஃபிரத்துக்குரியது, 3வது 10 இத்துக்கும் மினன் நார் என்கிற நரக விடுதலையை தேடுகிற 10 என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சொர்க்கம் நரகம் இரண்டும் இருந்தாலும் கூட சொர்க்கத்துக்கு நாம் ஆசைப்பட வேண்டும், சொர்க்கத்தை நாம் கேட்க வேண்டும் என்றிருந்தாலும் கூட ரமலானுடைய 10ஐ 3 பகுதிகளாக பிரித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை தேடுவதற்கென்று ஒரு 10 சொல்லல. ஆனா நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு 10ஐ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், சொர்க்கம் புகுவதை விட நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது மிக மிக முக்கியமானது. நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றாலே இன்ஷால்லா சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தானே சொல்றோம், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. உங்களை நன்மாராயம் நல்ல விஷயத்தையும் சொல்லணும், அதே சமயத்துல நரகத்தை பற்றிய விஷயங்களையும் சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். எந்த அளவு நல்ல விஷயத்தை நாம் அதிகம் சிந்திக்கிறோமோ, சொர்க்கத்துக்கு போறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆசைதான்.
நம்மளுடைய அமல்கள், நம்மளுடைய தான தர்மங்கள், சதக்காக்கள், ஜக்காத்துகள் எல்லாமே எப்படியாவது நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாதா என்பதற்காக நம்முடைய அமல்கள் இருக்கும். ஆனால் நரக விடுதலை என்பது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது என்பதை உணர்த்துவதற்காகவோ என்னவோ ரமலானுடைய கடைசி 10 கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்துக்கும் நாள் என்கிற நரக விடுதலைக்குரிய 10ஆக அடையாளப்படுத்தி காட்டினார்கள். அதே மாதிரி குர்ஆனுடைய கடைசி திருவசனங்கள், கடைசி பாகங்கள், குறிப்பாக 29, 30வது ஜுஸு, இந்த 2 ஜுஸுக்கள்ல அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நரகத்தை பற்றி பேசுகிறார், நரகத்தை பற்றி வர்ணனை செய்கிறார். நரகம் எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு அபாயமானது, அது எப்படியெல்லாம் இருக்கும், அதில் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த கடைசி 2 ஜுஸுக்களில் அதிகமாக பேசுகிறார். சொர்க்கத்தை பற்றி குறைவாக பேசுகிற அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நரக வர்ணனை குறித்து அதிகமான இடங்கள் பேசுகிறார் இந்த கடைசி பாகங்களிலே, கடைசி பகுதியிலே. ஒண்ணு நமக்கு நல்ல தெரியுது, நமக்கு ஆரம்பம் ஒண்ணு இருக்கு, இன்ஷா அல்லாஹ் இறுதின்னு ஒண்ணு இருக்கு. பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், நல்லா வாழ்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. முடிவுக்கு முன்பு நாம் அதிகம் சிந்திக்க வேண்டியது, கவனத்தில் கொள்ள வேண்டியது நரக விடுதலை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் இறுதி 10 நரக விடுதலையாகவும், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனின் கடைசி பகுதிகளை நரக வர்ணனையாகவும் சொல்லி காட்டியது நமக்கு ஜாடையாக உணர்த்துவதை போல தெரியும். மிக முக்கியமானது நரகத்தினுடைய விடுதலை என்கிறார் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. குர்ஆனில் சுமார் 7 விதமான நரகங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அடையாளப்படுத்தி காட்டுகிறார். சொர்க்கத்தை பத்தி நமக்கு தெரியும், அதிகமாக நாம் துஆ செய்வது கூட, யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கத்தை தருவாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கேட்கவும் சொன்னார்கள். நீங்க சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறதா இருந்தா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க, உயர்தரமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். சொர்க்கம் தராதரம் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல பல கேட்டகரிகள் இருக்கு. சொர்க்கத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சொர்க்கம் கிடையாது. சொர்க்கவாதிகளாகவே இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சொர்க்கம் கிடையாது. பலதரப்பட்ட சொர்க்கம் நம்முடைய இஹ்லாஸை பொறுத்து. நான் அடிக்கடி சொல்வது, நம்ம இஷா தொழுதோம், தராவிக்கு தொழுதோம், இருக்கிற எல்லாரும் இஷாவை 4 ரக்காத்தா தான் தொழுதோம். 40 ரக்காத் தொழுதவங்களும் யாரும் கிடையாது, 2 ரக்காத் இஷாவை குறைச்சு தொழுதவங்களும் யாரும் கிடையாது. எல்லோரும் 4 ரக்காத் தொழுகிறோம். ஆனா ஒரே இமாமுக்கு பின்னால் தொழுத எல்லோருக்கும், இஷாவுடைய 4 ரக்காத்தை தொழுத எல்லோருக்கும் ஒரே விதமான கூலி கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா என்றால் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மை கிடைக்குது. ஒரே பள்ளிவாசல், ஒரே இடம், ஒரே இமாம், ஒரே இடத்துல தொழுது இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய நன்மை வித்தியாசப்படுது. என்ன காரணம் என்றால், ஒவ்வொருவருடைய இஹ்லாஸ் எந்த அளவு இருக்குமோ, ஒருவர் முழுக்க முழுக்க தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கிற வர அல்லாஹ்வை பத்தி அல்லது சொர்க்கம் நரகங்களை பற்றி எந்த விஷயத்தை மட்டும் நினைக்கிறார், வேற எப்பத்தையும் நினைக்கல, அப்படியே தொழுகிறார் 100%. அவருடைய தொழுகை வேற. இன்னொருத்தர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினாலும் சரி, ஆனா சலாம் கொடுக்கறதுக்குள்ள அல்லாஹ் அக்பர் எத்தனை கடை இருக்கு அத்தனை கடையும் ஞாபகத்துக்கு வரும், எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அவ்வளவு வரும், முடிச்ச உடனே சகருக்கு என்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தோமா இல்லையான்னு ஞாபகத்துக்கு வரும். இப்படி சிலர். இப்ப இவரும் அவரும் தொழுகையில ஒரே மாதிரியான ஆளானா இல்லை. அப்ப ஒருவேளை அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்திற்குரியவர்களாக இருந்தாலும் சொர்க்கம் எப்படி தராதரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல நரகம் என்பதும் தராதர ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த நரகத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சுமார் 7 நரகங்கள் குறித்து குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நரகத்துக்காக குர்ஆன் உபயோகிக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு அதிகமாக தெரியும். நார் என்கிற வார்த்தை, எதுகுலூனல் ஜன்னத்தை, அது மாதிரி எதுகுலூனல் ஜன்னான்னு சொல்லுவோம் சொர்க்கத்துக்காக. அது மாதிரி நரகத்துக்கு அதிகமாக நார் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றான். பல இடங்கள்ல
நம்முல்லதீன கஃபரு சூரால 98வது சூரால 6வது திருவசனம் இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிக்கீன் ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. இதே மாதிரி நார் என்கிற வார்த்தையை குர்ஆன்ல 145 இடங்கள்ல அல்லாஹ் ஷானஹு வ தஆலா உபயோகப்படுத்துகிறார். இது நரகம் என்பதை குறித்து பேசுகிறது. இந்த 7 நரகத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்குரியது, யாருக்குண்டான நரகங்கள் எது என்பதை மார்க்க நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. உதாரணமா ரய்யான் என்ற ஒரு சொர்க்கம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். அது குறிப்பா நோன்பு மாசத்துல பேசுவோம். ஏன் அப்படின்னா நோன்பாளிகளுக்காக அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ரய்யான் என்கிற சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் அப்படின்னு கேள்விப்படுவோம். அதே மாதிரி நரகத்தையும் கேட்டகரியா பிரிச்சிருக்கிறானா, யார் யாருக்கு என்னென்ன நரகங்கள் கிடைக்கும், என்னென்ன மோசமான காரியங்கள் செய்பவர்களுக்கு எப்படிப்பட்ட நரகம் என்பதை அல்லாஹ் பிரிக்கிறார். 145 இடங்கள்ல நார் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இந்த நார் என்கிற வார்த்தையை பொறுத்தவரை ஒட்டுமொத்த நரகத்தை குறிப்பதற்காக பயன்படுகிற பொதுவான வார்த்தை. இது அல்லாம ஜஹன்னம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்வார். அந்த ஃபி நாரி ஜஹன்னம, நாருன்னு இருக்கும், அதுல ஜஹன்னமும் இருக்கும். ஃபி நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா. இந்த ஜஹன்னம் என்கிற வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் 77 இடங்கள்ல பயன்படுத்துறான். இது யாருக்குண்டான நரகம் என்பதை சுட்டிக்காட்டும் போது இங்கே இந்த ஆயத்திலேயே அல்லாஹ் சொல்றான் இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிக்கீன். அஹ்ல கிதாபுகள் என்று சொல்லப்படுகிற யூத நஸ்ரானிகள், யூதர்களுக்கும் தௌராத்தும் இன்ஜீலும் கொடுக்கப்பட்டவர்கள் தானே. நஸ்ரானிகளுக்கு இன்ஜீலும் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஊத்துல் கிதாபான அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் யார் கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தார்களோ, இறுதி நபியாக ஏற்க மறுத்தார்களோ, நபியாக ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் காஃபிர்கள் தான், அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு முஷ்ரிக்கீன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் ஏற்றுக்கொண்ட பிறகு கூட நல்லது செய்யறதுக்கு இவரு, அழகு செய்யறதுக்கு இந்த கடவுள், அதுக்கு இந்த கடவுள் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை உற்பத்தி செய்தவர்கள் முஷ்ரிக்குகள். இந்த காஃபிர்களுக்கும் முஷ்ரிக்குக்குமான நரகமாக ஜஹன்னம் என்கிற நரகத்தை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இரண்டாவது கல்லா இன்னஹா லவ்வா, சூரத்துல் மஆரிஜ் 70வது சூரால தபாரக்கல்லதி 29வது ஜுஸுல வருது. 70வது சூரால 15வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா லவ்வா என்று சொல்லப்படுகிற ஒரு நரகத்தை பற்றி பேசுகிறார். கல்லா இன்னஹா லவ்வா நஸ்ஸாஅத்தல் லிஷ்ஷவா. இந்த நரகம் எவ்வளவு கொடூரமானது என்பதை வர்ணிக்கிற அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அது முகத்துடைய தோள்களை எல்லாம் உரிச்சிடும், முகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தோலையும் உரிக்கக்கூடிய சக்தி படைத்தது. தது மன் அதுபர வதவல்லா. இது யாருக்கு உண்டானது? இந்த நரகம் யாருக்கு கிடைக்கும்னா குர்ஆன்லயே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தன்மைகள் குறித்து, லவ்வா என்கிற நரகத்துக்கு தகுதிவானவர்கள் யார் என்பதுல அல்லாஹ் அந்த நரகத்துடைய தகுதி படைத்தவர்களை குறித்து பேசும்போது இது அல்லாஹ்வுடைய ஹக்கில் 2 விதமான ஹக்கு இருக்குல்ல, ஹுக்கூக்குல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாதுன்னு சொல்லுவோம். ஒன்று அல்லாஹ்வுக்கு உண்டான கடமை, தொழணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், இதெல்லாமே அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகள். இன்னொன்று மனிதர்களுக்கு மத்தியில் நமக்குள் நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மற்றவங்களை பத்தி எதுவும் குறை பேசாம இருக்கிறது, புறம் பேசாம இருக்கிறது, இதெல்லாம் அத்தாவுக்கு உண்டான விஷயத்தை வாப்பாவுக்கு உண்டானது செய்யறது, உமாவுக்கு உண்டானது செய்யறது, சொந்த பந்தங்களை அரவணைக்கிறது, இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஹுக்கூக்குல் இபாதுன்னு சொல்லுவாங்க. இந்த லவ்வா என்கிற நரகத்துக்கு தகுதி படைத்தவர்கள் யாருன்னா, யாரு அல்லாஹ்வுடைய ஹக்கில் குறை வைக்கிறார்களோ. அல்லாஹ் சொல்லும் போது தது மன் அதுபர வதவல்லா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அந்த நரகத்துக்கு அழைக்கப்படக்கூடியவர்கள் குர்ஆனுடைய வசனங்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளும் மார்க்க சட்டதிட்டங்களும் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட போது அதை காது கொடுக்காமல் புறமுதுகிட்டு சென்றவர்கள். அத மனசுக்குள்ள போடுறது இல்லை. அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே, இதை செய்யாம இருக்கணுமே, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே, இதை செய்யணுமே அப்படின்னு யோசிக்காம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுன்னு சொல்லுவோம்ல,
அது மாதிரி ஏதோ இப்படி வந்தது அப்படி போச்சு அப்படியே நினைச்சு விட்டு இருக்கக்கூடியவர்கள் மன் அதுபர ஒத்தவல்ல, அதை புறக்கணித்தவர்கள். இன்னொன்றை அல்லாஹ் சேர்க்கிறான், செல்வங்களை இன்னும் இன்னும் வேண்டும் என்று சேர்த்து அது உரியவர்களுக்கு கொடுக்காமல் தானே வைத்துக் கொண்டவன். ரெண்டு தன்மை உடையவன் இந்த லல்லா என்கிற நரகத்துக்கு சொந்தக்காரன். அவருடைய தொடரில் அல்லாஹ் பேசும்போது, இந்த இன்சான நிச்சயம் மனிதன் அவசர புத்திக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஏதாவது அவனுக்கு கஷ்டம் பிரச்சனைகள் வந்தால் உடனே பதைவதைத்து போகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மன்ஆ, அல்லாஹ் ஏதாவது நன்மைகள் அவனுக்கு செய்தால் தனக்கு மட்டுமே என்று தடுத்து வைத்துக் கொள்கிறான், உரியவர்களுக்கு கொடுப்பதில்லை. இதிலிருந்து தப்பித்தவர்கள் யார்? இந்த லல்லா என்கிற நரகத்திலிருந்து தப்பித்தவர்கள் யார்? தப்பிக்க என்ன செய்யணும்? அது அல்லாஹ் தீர்வை சொல்லுகிற போது, இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகள் இதிலிருந்து தப்பிச்சுக்குவாங்க. அதுவும் சாதாரண தொழுகையாளிகள் அல்ல, ரமலானுக்கு மட்டுமோ அல்லது 27க்கு மட்டுமோ அல்லது ஜும்மாக்கு மட்டுமோ அந்த தொழுகையாளிகள் அல்ல. அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், நிரந்தர தொழுகையாளிகளாக இருக்கிறார்களே அவர்கள் இந்த லல்லா என்கிற நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவார்கள். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவர்கள் தங்கள் சொத்தில், தங்களுடைய பொருளாதாரத்தில், தங்களுடைய பணத்தில் கேட்டு வரக்கூடிய, யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. யாசகம் எல்லாம் கேட்காம தேவை இருந்தும் கூட பக்குவமாக அவர்கள் தங்களுக்கு கனாஅத்தோடு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு போதும் என்கிற நம்பிக்கையோடு நிறைவோடு வாழுகிறார்கள். யாருமே நிற்க மாட்டாங்க, ஆனா அவர்கள் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்களே, அவர்களை தேடி கொண்டு போய் கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கும் தங்கள் சொத்தில் பங்கிருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்களே, அறிந்து கொண்டார்களே, அவர்கள் லல்லா என்கிற இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இரண்டு நரகங்களுடைய பெயர்களும் அதில் இருந்து அதை சாரக்கூடியவர்கள் யார் என்பது. மூன்றாவது நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசும்போது, ஜஹீம், சூரத்துல் இன்ஃபித்தார் 82வது சூராவுடைய 14வது ஆயத்திலிருந்து, ஒயின்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம், பாவிகள் ஜஹீம் என்கிற நரகத்திலே நுழைவார்கள். அந்த பாவிகள் ஜஹீம் என்கிற நரகத்தில் நுழையும் போது, யஸ்லௌனஹா யௌமத்தீன், அந்த நாளில், மறுமை நாளில் அவர்கள் நரகத்துக்கு இழுத்துச் செல்லப்படுவார்கள். ஒபாஹு அன்ஹா பிகாயிபீன், அவர்கள் அதிலிருந்து தப்பித்து ஓட முடியாது. ஒபா அதராக மா யௌமுத்தீன், அந்த மறுமை நாள் என்றால் உமக்கு என்னவென்று தெரியுமா நபியே? சும்ம மா அதராக மா யௌமுத்தீன், யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். பொதுவாக சொல்றது உண்டு, குர்ஆனுடைய ஆயத்துகளை, வசனங்களை வெறுமனே தேவைக்கு மட்டும் தொடர்பு போகக்கூடாது, அதனுடைய முன்பின் வசனங்களை இணைத்து பார்க்கணும். அதே மாதிரி குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை பார்க்கிற பழக்கத்தை அதிகப்படுத்திக்கணும். ஒரு விஷயத்தை சும்மா ஓதிட்டு போறதுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வருஷம் ஓதி காலங்காலமா ஓதிக்கிட்டே தான் இருக்கும், டெய்லி ஓதிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அது சொல்ற பொருள் உணராத வர, அதனுடைய பொருள் தெரியாத வர, அதுல ஒரு லைப்பு, ஒரு ஆசை வராது. எப்ப அதனுடைய மீனிங் நமக்கு தெரிய ஆரம்பிக்குதோ, அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குதோ, அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் போது, ஈருலக ரட்சகனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படி நம்ம அல்லாஹ்வை புகழ்றோம் என்கிற நினைப்பு வரும். இப்படி நினைப்பு வர வர என்ன ஆகும்னா, கண்ட கண்ட நினைப்பெல்லாம் நம்மள்ட்ட இருந்து நீங்கும். இதை ஓடும் போது மற்ற நினைப்புகள் என்ன செய்யாது, வராது. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஜஹீம் என்கிற நரகத்தை வர்ணிக்கும் போது அந்த ஜஹீம் எப்படிப்பட்டது, அது யாருக்குரியது என்பதை சொல்கிறார். சுமார் குர்ஆனில் 26 இடங்கள்ல ஜஹீம் என்கிற இந்த நரகம் குறித்து பேசுகிறார். இந்த நரகத்திற்கு தகுதி படைத்தவர்கள் யார் என்றால், ஹுக்கூகுல் இபாதுல, மனிதர்களுடைய விஷயத்தில் பொருளில் சம்பந்தப்படாத பாவம் செய்தவர்கள். முஃபஸ்ஸிரீன்கள் 2 விதமாக பிரிக்கிறார். ஒன்று, மற்றவர்களோடு நாம் சம்பந்தப்பட்டது, காசு பணம் பொருள் சம்பந்தப்பட்ட சம்பந்தம். இன்னொன்னு பொருள் அல்லாத சம்பந்தம். நாம ஒண்ணும் அவர் சேர்ந்து காசை பறிக்கல, நாம ஒண்ணும் அவரை ஏமாத்தி பறிக்கல, அதெல்லாம் செய்யல. ஆனா அநியாயத்துக்கு திட்டி தீர்த்திருக்கோம் அந்த மனுஷனை.
அநியாயத்துக்கு அவருக்கு எவ்வளவு அதாப செய்ய முடியுமோ, தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொல்லைகள் கொடுத்திருக்கோம். அவரை பத்தி பின்னாடி நாம ரொம்ப ஓவரா பேசியிருக்கோம், புறம் பேசியிருக்கோம். அதிகமாக அடுத்தவரை பத்தி மற்றவங்கள்ட்ட அதிகமாக புறம் பேசி இருக்கிறோம். சிலருடைய மானத்தை வாங்கி இருக்கிறோம். சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிமுடைய மானம் மிக முக்கியமானது. 4 பேருக்கு முன்னாடி வச்சு இன்னொருத்தர் திட்டாதீங்க, அவர் தப்பே செஞ்சாலும் கூட. நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொண்டார்கள். சஹாபாக்களை அப்படி நடப்பதற்கு வலியுறுத்தினார்கள். சூழலை கேட்பாங்க, யாராவது தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சா, ஏன் இந்த மனுஷங்க இப்படி இருக்கிறாங்க, இடது கையால டீ குடிக்கிறாங்களே. சில இடத்துல பார்ப்போம், ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருப்பார். இப்ப இங்க இருந்து நேர ஏங்க இடது கையில டீ குடிக்க கூடாது அப்படி சொன்னா என்ன ஆகும்? எல்லாரும் அவரை தான் பார்ப்பாங்க. நம்ம சும்மா சொன்னாலே எல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க, யார் குடிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம கையை காட்டி அவரை குறிச்சு பேசிட்டா எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. அது சொல்ல வேண்டியதுதான், அவர் ஒரு தப்பு பண்றாரு, திருத்த வேண்டியதுதான். ஆனா அந்த திருத்துறதுக்கு உண்டான இடம் சபையா இருக்கக்கூடாது. ஒரு சபையில வச்சு ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டும் போது அது அவருடைய மானத்துக்கு பங்கம் ஏற்படுகிறது, அவருடைய மரியாதைக்கு குறைவு ஏற்படுகிறது. அப்படி குறைவை ஏற்படுத்த கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அழகான ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லுவாங்க. நாளை மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இப்படி நிப்பாட்டும் போது ஒருவர் மலையளவு நன்மைகளோட வருவார். மற்றவங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படுவாங்க, இந்த மனுஷன் இவ்வளவு உலகத்துல நல்லது செஞ்சிருக்கிறாரு, மாஷா அல்லாஹ், எவ்வளவு நன்மை, மலையளவு நன்மையோட வந்திருக்கிறாரு, இவர்தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போக போறாருன்னு நினைப்பாரு. அப்படி இருக்கும், அவ்வளவு நன்மையோட வருவார். அவர் வந்து நிற்பாரு. அல்லாஹ் அவற்றை கேள்விகளை கேட்டு முடிக்கிற சந்தர்ப்பத்துல அங்கே ஒரு ஆள் வருவார், வந்து சொல்வார், யா அல்லாஹ், இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான், சரி என் கேட்டு முன்னாடிதான் எப்பவுமே காரணி பண்றாரு, நானும் பல தடவை சொல்லியிருக்கேன், புத்தி வர மாட்டேங்குது, வேணுக்குன்னே என் வீட்டுக்காரர் முன்னாடி நிப்பாடி போவாரு, பல தடவை சொல்லிட்டேன், அது என்னுடைய ஹத்தை, என்னுடைய உரிமை, என் கேட்டுக்கு முன்னாடி அவர் நிப்பாட்டினா நான் என்ன செய்யறேன் வண்டி எடுக்கிறதுக்கு, இப்ப என் உரிமையை இவர் மீறினவர். இப்ப அல்லாஹ் நியாயம் தான், தப்பு பண்ணிருக்கிறார், என்ன பண்ணலாம், இவற்றை நன்மை வாங்கி அவருக்கு கொடுத்துட வேண்டியதான். அந்த தப்புக்கு எவ்வளவு தண்டனையோ அதுக்காக அந்த அளவுக்குண்டான நன்மையை எடுத்து யாரு ரிப்போர்ட் பண்றாரோ அவர்கிட்ட அல்லாஹ் ஷானஹு வ தஆலா கொடுத்துருவான். இன்னொருத்தர் வருவார், இவங்க எங்க முதலாளி சரி அநியாயத்துக்கு என்ன திட்டினாரு, நான் தப்பே பண்ணல ஆனா திட்டினாரு, தப்பு பண்ணாம ஏன் திட்டினாரு, தப்பாச்சா, திட்டக்கூடாது, அப்படி திட்டிருக்கிறாரா, ஆமா, அப்பாவுடைய நன்மையில இருந்து கொஞ்சம் எடுத்து நீ வாங்கிக்க, இந்தா நீ கொண்டு போ. இப்படியே நீண்ட ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனாக வருவான், வர 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 யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுடைய இது ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பிறகு, கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவர் தெரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. மலையளவு நன்மையோடு வந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நன்மை கரைந்து 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 கடைசியில் ஒன்றுமில்லாமல் நிற்பார். நிற்கும் போது இந்த பக்கம் இவரை பத்தி ரிப்போர்ட் பண்றவங்க இன்னும் நின்றுட்டு இருப்பாங்க வரிசையில கியூல. இவரை பத்தி ரிப்போர்ட் பண்ண பண்ண இப்ப வேற என்ன பண்றது, வழி இல்ல, இங்க நன்மை இல்ல எடுத்து கொடுக்க, வேற வழி இல்லாம உங்கள்கிட்ட என்ன தீமை வச்சிருக்கீங்க அதை கொடுங்க. அவர் செஞ்ச அளவுக்கு உண்டான தீமையை வாங்கி அவரிடத்தில் கொடுக்கப்படும். மலையளவு நன்மையோடு வந்தவர் மலையளவு தீமையோடு நரகத்துக்கு போவார். அவர்தான் மறுமையில் திவாராவானவர், முஃப்லிஸ் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திவாலானா உலகத்துல பல கோடி சொத்து வச்சிருப்பார், ஆனா அதை விட கடன் அதிகமா வச்சிருப்பார். அப்போ கோர்ட் அந்த ஒட்டுமொத்த சொத்தையும் ஜப்தி செய்யும். ஜப்தி செஞ்சப்ப அவர் அதை யூஸ் பண்ண முடியாம மாறுவார். யார் யார் கடன் பட்டிருக்கிறாரோ எல்லாத்துக்கும் கடனை அடைச்சா அவர் ரோட்டுக்கு வர வேண்டிய சூழல் வரும். இது உலகத்தின் திவாலா, மறுமையினுடைய திவாலா என்பவர் முஃப்லிஸ் என்பவர் இவர்தான். அதிக நன்மையோடு வருவார், ஆனால் கடைசியில் அத்துணை நன்மைகளையும் இழந்து அவர் எல்லோருடைய பாவத்தையும் வாங்கி அவருக்கு உண்டானதுதான். அடுத்தவங்க பாவத்தை அவர் சுமக்கல. நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ண மாட்டான். யாருடைய தீமையோ நம்ம மேல தலையில கட்டி நீ நரகத்துக்கு போன அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஆனால் நாம செய்த உலகத்தில் செய்த பாவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை, கூலியை நிச்சயம் மறுமையில் பெற்றே ஆக வேண்டும். நாம் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் அதை இழந்து அடுத்தவர்களுக்கு நாம் செய்த அந்த
கெடுதிகளின் காரணமாக அவர்களுடைய தீமைகளை பெற்று ஒரு நரகத்துக்கு போவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, அது பொருள் சம்பந்தப்படாத தீங்குகள். அந்த தீங்கு செய்ததற்கு உண்டான நரகமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜஹீம் என்கிற நரகத்தை சொல்கிறார். நான்காவதாக உஸ்ரா. இன்னமா யுஸ்ரி யுஸ்ரா அலம் நஷ்ரஹ் லஹு யுஸ்ரி உஸ்ராவும் வரும். அது இல்ல, அது இலகு கடினமானதுங்கிற அர்த்தத்துக்காக வரக்கூடியது. வல்லைலி இதா யக்ஷா சூரா இருக்குல்ல, 92வது சூரா, அதுல ஒரு உஸ்ரா யுஸ்ரா ரெண்டுமே அல்லாஹ் யூஸ் பண்றான். அந்த இஸ்ரா சொர்க்கத்தையும் உஸ்ரா நரகத்தையும் குறிக்கக்கூடியது. அதுக்குண்டான வார்த்தைகள் அடுத்தடுத்த ஆயத்துகள்ல இருக்கு, தொடர்ல இருக்கு. நான் எல்லாத்தையும் வாசிச்சு காட்டுவேன், ஆனா வாசிச்சு காட்ட 12 மணி 1 மணி ஆயிடும். நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நமக்கு 1 மணி நேரத்துல பயான் பண்ணிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால நான் சொல்லிடுறேன், நீங்க கண்டிப்பா பார்க்கணும். சும்மா அப்படியே கேட்டுட்டுலாம் போகக்கூடாது. போய் தர்ஜுமா எடுக்கணும், எடுத்து பார்க்கணும், வல்லைலி இதா யக்ஷா பார்க்கணும். அதுல இந்த ஆயத்துக்கு கீழே எப்படிப்பட்ட வர்ணனைகள் வருகிறது என்றதை பார்க்கணும். அப்பதான் அது சம்பந்தப்பட்ட பயம் நமக்கு வரும், நரகத்தை பத்தி உண்டான பயம் வரும். அதுல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்றான், வஅம்மா மன் பகில வஸ்தக்னா வகذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله اذا تردى. நாம் யார் இந்த உலகத்தில் பொருளை வைத்துக் கொண்டு, பொருள் சம்பந்தப்பட்ட ஹுக்கூக்குல் இபாதுல மனிதர்களுக்கு செய்யறதுல பொருள் சம்பந்தப்பட்ட பாவங்கள், காசு பணம் அந்த விஷயத்துல நாம் அடுத்தவர்கள் செய்யற அநியாயம் இருக்குல்ல, அந்த அநியாயத்துக்குண்டான தண்டனை பெறுபவர்கள் உஸ்ரா என்று சொல்லப்படுகிற நரகத்துக்கு செல்வாங்க. வஅம்மாமன் பகில வஸ்தக்னா, எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்கிறானோ, வஸ்தக்னா தான் யாரிடத்திலேயும், குறிப்பாக அல்லாஹ்ட்ட விட எனக்கு எந்த தேவையும் இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் எப்படி வாழ்வேன் என்கிற நினைப்பு. அந்த நினைப்பு வந்ததுன்னா அகம்பாவம் கொள்ள வைக்க ஒரு மனுஷனை. அகம்பாவம் வரும்போது இபாதத்துகள்ல எந்த விதமான டேஸ்டும் இல்லாமல் போகும். அது எல்லாமே மோசமான வழி. அப்படிப்பட்ட விஷயத்தை கையாளக்கூடியவன் யாரிடத்திலும் தேவையில்லை, அல்லாஹ்ட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை என்ற நினைப்புள்ளவன். நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களை எல்லாம் பொய்ப்படுத்தியவன், பொய்யர்ந்து ஒதுக்கி தள்ளியவன். உஸ்ரா என்று சொல்லப்படுகிற நரகத்தை அவனுக்கு நாம் லேசாக்குவோம், அவன் போறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்போம். அப்போ இந்த உலகத்தில் அவன் எவ்வளவு சொத்து வைத்திருந்தானோ, எவ்வளவு பொருளாதாரம் வைத்திருந்தானோ, அந்த உஸ்ரா என்கிற நரகத்தில் அவனை இழுத்துக் கொண்டு போடும் போது அவன் வைத்திருந்த எந்த சொத்தும் அவனை பாதுகாக்காது. மாலுகு இதா தரத்தா, அவருடைய பொருளாதாரம், அவருடைய சொத்து அவனை அதிலிருந்து பாதுகாக்க முடியாது. இதா தரத்தா, அந்த நரகத்தில் அவனை கொண்டு போய் தள்ளும் போது எந்த காசை சேமித்து வைத்தானோ, எந்த பணத்துக்குண்டான உரிய ஜக்காத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்தாரோ, அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நாளைக்கு அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வார். பொருள் சம்பந்தப்பட்ட காசு பணம்ங்கிறது, பொருள்னா காசு பணம் மட்டுமல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்து குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு அந்த ஜிஹாதிலேயே ஷஹீதும் ஆனால், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொன்னவராக இருந்தால் நிச்சயம் அவர் சொர்க்கவாதி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது சொன்ன உடனே ஒரு சஹாபி எழுந்தார், எழுந்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ்? அவர் வேற யாரையும் பத்தி கேட்கல, தன்னை குறிச்சே கேட்டார். நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி ஈமான் கொண்டிருக்கேன். நான் ஜிஹாதுக்கு போய் நான் அந்த ஜிஹாதில் வெட்டுப்பட்டு ஷஹீதானால் நான் சொர்க்கவாதியா, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஈமான் கொண்டவனா இருந்து ஜிஹாதுக்கு போய் அங்கேயே ஷஹீதும் ஆனால் நீ சொர்க்கத்துக்கு போவ. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, நீ யாரிடத்திலும் கடன் பெற்றிருக்க கூடாது, யார்கிட்டையும் கடனை வச்சுட்டு போயிருக்க கூடாது.
நமக்கு ஒருத்தர் கடன் தரணும், மூத்தா போயிட்டாரு, எப்படி இருக்கும் மனசு? எந்த ஆதாரமும் இல்லை, எழுதியும் வாங்கல, ஒன்றும் செய்யல, ஒண்ணுமே பண்ணல, நல்லா தான் இருந்தாரு, சரி நாளைக்கு வாங்கிக்கலாமே நினைச்சோம், அதுக்குள்ள இன்னைக்கு மூத்தா போயிட்டாரு, எப்படி இருக்கும்? அவருடைய மனசு என்ன பாடுபடும்? பாவி மனுஷன் போயிட்டானே, அது நினைக்க மாட்டார். அவருடைய நிலைமை என்ன? யார் கடனை வாங்கிட்டு கொடுக்காம மூத்தா போடுமோ அவருடைய நிலை என்ன? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர் ஜிஹாது செய்து ஷஹீதானாலும் கூட அந்த ஷஹாதத்தும் அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. அவர்கள் என்ன இருந்தா அடுத்தவங்களுக்கு உண்டான ஹக்கு, அடுத்தவருக்கு உண்டான உரிமையான கடனை நிறைவேற்றாதவர, அப்ப அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாரிசுகள், அவங்க அந்த கடனை பெற்று அவங்களுக்காக தன்னுடைய தகப்பனாருக்காக அந்த கடனை அடைக்கும் வரை அவர் நரகவாதியாகவே தான் இருப்பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் என்கிற முனாஃபிக்குகளுடைய தலைவர். சும்மா முனாஃபிக்ல சாதாரண ஆள் கிடையாது. நம்மளே எவ்வளவு முனாஃபிக்கள் இருப்பாங்க, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுறோம். அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த முனாஃபிக்கள் கொடுங்கோலர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கீழே மலைக்கு அடிவாரத்தில் இருக்கும் போது மேலிருந்து பாறையை உருட்டு விட்டு கொல்ல முயற்சித்தவர்கள். சாதாரணமாக ஏதாவது ஜிஹாதுக்கு படைகள் கிளம்புனா உடனே போய் முஸ்லிம்களுக்கு மத்தியில மனசை மாத்தி அவங்களை போக விடாம தடுக்கக்கூடியவங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சா அதனுடைய தலைவன் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல், அவனுடைய வஃபாத் மரணம், மஸ்ஜித் நபவிக்கு அவனுடைய ஜனாசா வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொலை வைக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையை பிடிச்சு இருக்கிறார். யார் ரசூலல்லாஹ், நான் அயோக்கிய பையனுக்குலாம் நீங்க போய் தொலை வைக்கலாமா, நீங்க தொலை வைக்க வேணாம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி இருக்கிறார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் மீறி அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூலுக்கு தானே தொலை வைத்தார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அதே மஸ்ஜித் நபவிக்கு ஒரு ஜனாசா வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள், இந்த ஜனாசாவின் பேரில், இந்த இறந்தவரின் பேரில் ஏதாவது கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள், ஆமா யா ரசூலல்லாஹ், அவர் இந்த கடன் எல்லாம் வச்சுட்டு மௌத்தா போயிட்டாரு என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, அப்படியானால் உங்கள் சகோதரருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டார். ஒரு முனாஃபிக்கின் தலைவனுக்கு தொலை வைக்க முன்வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடனாளிக்கு தொலை வைக்க முன் வரல. ஒரு முனாஃபிக் எனக்கு தப்பு செஞ்சிருக்கிறான், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது, நான் மன்னிச்சா அல்லாஹ்வும் மன்னிச்சா அவன் சொர்க்கவாதி. ஆனா ஒரு கடன் வாங்கி இருக்கிறவன், எவன் கடன் கொடுத்தாரோ அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அப்ப அவர் குற்றவாளி. உடனே அங்கிருந்த சஹாபிகள்ல ஒரு சஹாபி எழுந்து வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் எவ்வளவு கடன் வச்சிருக்கிறாரோ அவ்வளவு கடனையும் அவருக்கு பதிலாக நான் அடைக்க தயார் அப்படின்னு சொன்ன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்க. கடன் வாங்கிட்டு எல்லாம் நிம்மதியா வாழக்கூடாது, கடன் வாங்கிட்டு நிம்மதியா தூங்கக்கூடாது. கடன்ங்கிறது ரொம்ப மோசமானது. அதனாலதான் பல இடங்கள்ல குர்ஆன் சொல்லுது, கடன் வாங்கினால் கொடுத்தால் கம்பல்சரி எழுதி வைக்கணும். அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அதுலதான் எல்லா உறவும் அருந்து போறதுக்கு உண்டான காரணமே அதான். அது நீங்க கரெக்டா எழுதி வைக்கணும், எழுதி வச்சு பேசணும். அப்ப அந்த சட்டத்திட்டங்கள் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, பொருளாதார ரீதியாக பிறருடைய பொருளை அபகரிக்கும் போது. ஒரு தடவை சாதாரண மிஸ்வாக் குச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு அடுத்தவருடைய பொருளை அபகரித்துக் கொண்டு வஃபாத்தா இறந்து போனால் கபரிலே வேதனை செய்யப்படுவான். ஒரு பாம்பு வந்து அவனை கொத்தும் தீண்டும், 7 பூமி வரை உள்ளே போய்விட்டு வெளியிலே வருவான். வெளியில் வந்தவுடன் மீண்டும் அந்த பாம்பு அவனை தீண்டும். இப்படியே கியாமத் வரை அவன் கொட்டுப்பட்டுக் கொண்டே இருப்பான் பிறருடைய பொருளை அபகரித்ததற்காக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டார், யா ரசூலல்லாஹ், பொருள்னு சொன்னீங்களா, இந்த பொருள் என்ன, எத்தனை ஏக்கர் ஏரியா, எவ்வளவு ஏரியாவை அபகரிச்சா இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. என்ன பொருளை அபகரிச்சா இந்த தண்டனை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலௌபி அராக்கின், அது ஒரு மிஸ்வாக்கு குச்சியாக இருந்தாலும் சரியே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசல்ல வாட்ச் வச்சுட்டு வந்தா ஒரு வேலை மிஸ் ஆயிடும், போனை வச்சுட்டு வந்தா மிஸ் ஆயிடும், யாராச்சும் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிரஷ் வச்சுட்டு வந்தா எடுத்துட்டு போகலாம், நம்ம விளக்கிட்டு வந்து பிரஷ் வச்சுட்டு வந்தா யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. மிஸ்வாக் அதான பிரஷ் தானே,
நாம விலக்கி வச்சதை யூஸ் பண்ண முடியாத ஒரு பொருளா இருந்தாலும் அது நமக்கு சொந்தமானதாக இல்லாத போது அடுத்தவருடைய பொருளை எடுத்துட்டு போனா அது நம்முடைய அமலை பாதிக்கும்ங்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொருள் சம்பந்தப்பட்ட அநியாயங்கள், இந்த பொருள் சம்பந்தப்பட்ட அநீதத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நரகத்தை அடையாளப்படுத்துகிறார். அடுத்த 5வதாக ஹாவியா என்கிற நரகம். சூரத்துல் காரியா, அல் காரிஅத்து மல் காரிஆ, அதுல வரும் இல்ல, 101வது சூரா 8வது ஆயத்தில் வரும். வ அம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாருல் ஹாமியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவை முடிப்பான். வ அம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய தராசு தட்டில் அவர்களுடைய எடை, நன்மையினுடைய எடை குறைகிறதோ ஹாவியா, அவர் ஒதுங்குவிடம் ஹாவியா என்கிற நரகம். ஒமா அதராக்க மாஹியா, ஹாவியானா என்ன நரகம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு சொல்றான். நாருல் ஹாமியா, அது கொழுந்து தெரியக்கூடிய ஒரு நரகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். இந்த நரகம் யாருக்கு அப்படின்னா அந்த முனாஃபிக், அடுத்தவர்களை ஏமாற்றுவது, பொய் சத்தியம் செய்வது. வியாபாரம் ஜாயிஸ், வியாபாரம் பண்ணலாம், வியாபாரத்துல லாபம் வைக்கலாம், தப்பு கிடையாது, தாராளமா லாபம் வைக்கலாம். ஆனா வியாபாரத்துல பொய்யும் கூடாது, பொய் சத்தியமும் கூடாது. பொய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடாது. பொய் சத்தியமா சொல்றேன், இதை நான் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொருள் 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஒருத்தர், 150 ரூபாய்க்கு ரேட் போட்டு வச்சிருக்கிறாரு விற்கணும்னு. 80 ரூபாய்க்கு அவர் வாங்கினாரு, 150 ரூபாய் ரேட் சொல்றாங்க. வந்த வாடிக்கையாளர் 50 ரூபாய்க்கு கேட்கிறான் அநியாயத்துக்கு, வாங்கினது 80 ரூபா. இப்ப அவனுடைய மெயின் செட்டை புரிஞ்சுக்கிட்டு வியாபாரி என்ன நினைப்பாரு, இவன்கிட்ட போய் நான் 80 ரூபான்னு சொன்னா அவன் என்ன செய்வான், அப்ப 85 ரூபாய் தரேன் கேட்பான். அநியாயமா கேட்கிறான் இவன் என்ன பண்றதுன்னு. இவன் எப்படியாவது ஒரு 100 ரூபாய்க்கு மேல கொடுத்தா இந்த பொருளை வித்துடலாம்னு நினைப்பாரு. நினைச்சிட்டு இவன் என்ன சொல்லுவாரு, இந்த பொருளுடைய அசலே 100 ரூபாங்க. இது செல்லதாலும் சொல்றாங்க, இது தேவையற்ற பொய், அவசியமான பொய் கிடையாது. இந்த வியாபாரத்தில் பரக்கத் இருக்காது, இது பொய். அதுலயும் சில பேர் சத்தியமா சொல்ற இதாமா பொய் சத்தியம் செய்யறது, அடுத்தவங்களை ஏமாத்துறது. இன்னொன்னு, நம்மளை நம்பி வரக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது வியாபாரங்கள். சில பேரு நமக்கு அந்த தொழிலே இருக்காது, நம்மளுடைய தொழில் வேற, அவரு நாம இருக்கிற ஏரியா அப்படின்னு நம்பி நம்மள்கிட்ட வந்து ஒரு இடம், உதாரணமா வச்சு அண்ணாநகர்ல இடம் வாங்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டாரு. நாம இருக்கிறோங்கிறதுனால நம்மள்கிட்ட வந்து கேட்கிறாரு, இங்கடா எப்படி இருக்குங்க ஸ்கொயர் ஃபீட் என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. இப்போ நாம என்ன செய்யணும், நம்ம நம்பி வச்சிருக்காரு. நாம ஒன்னும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணல, நாம வேற பிசினஸ் பண்றோம், அல்ல நம்மள நல்லா வச்சிருக்கா, நல்லா இருக்கு. அவர் நம்மளுடைய நண்பன்ற அடிப்படையில, பழக்கன்ற அடிப்படையில நம்மகிட்ட என்ன செய்யறாரு, நம்மளை நம்பி வந்து கேட்கிறாரு. நாம என்ன செய்யணும், ஒரு நல்ல நம்பிக்கையாளர், ஒரு நம்பிக்கை நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்காரரை அறிமுகப்படுத்தி வச்சு இவற்றை கேளுங்க, இந்த ரேட்டா இவ்வளோன்னு சொன்னா வேலை முடிஞ்சு வச்சு. ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்லை. ஏன் சும்மா சொல்லணும், அவரை பார்த்து ஒரு ஆளை பிடிச்சு தரேன், நமக்கு எவ்வளவு தருவீங்க, நம்ம தொழிலே வேற. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம், நான் ஒரு ஆளை பிடிச்சு தர்றேன், எனக்கு அந்த ஆள் யாரு, நம்மளை நம்பி வந்த நம்பிக்கைக்குரியவர். இப்ப இது ஒரு நம்பிக்கை துரோகம். நம்முடைய தொழிலே அது அவர் தான் பண்றாரு, அது வேற. தொழில் அல்ல, நம்மளுடைய தொழில் அல்ல. ஆனா வந்ததை விடக்கூடாதுன்னு எடுக்கிறது, இவர் தான் நல்லவர்னு சொல்றது. ஏன் அவத்தை வாங்கினாதான் நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கணும்னு. இப்படி விஷயங்கள்ல யார் நம்மளை நம்பி வர்றாங்க, முனாஃபிக்னா இங்க ஒரு மாதிரி எடுப்பாரு, உங்களுக்காக தான் நான் இப்படி பேசுறேன், உங்களுக்கு தான் இப்படி பேசிட்டு அங்க பேர் நல்ல ஆள் மாட்டிருக்காரு, வசமா பிடிச்சிட்டு விட்டுறாத ஆள, நல்ல பார்ட்டி வந்திருக்கான் அப்படின்னு அங்க போய் பேசுறது. இது முனாஃபிக் தரம். ஒரு பெரிய அறிஞர் சொல்லுவாங்க, ஒரு நல்லவருடைய அடையாளம் என்ன அப்படின்னா, நான் உடனடியா கேட்டா உங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டா, யாருக்கு மனசில் உள்ளத அப்படியே சொல்கிற தைரியம் இருக்கோ அவர் நல்லவர். யாருக்கு மனசுல உள்ளத சொல்ற தைரியம் இல்லையோ அவர் கெட்டவர். ஏன்னா நாம பல பேரை சிரிச்சுக்கிட்டே முசாஃபா பண்றோம், ஆனா முசாஃபா பண்ணும் போதே உள்ளுக்குள்ள மனசுல படுவாதி பையன் இவன்ட்டெல்லாம் முசாஃபா பண்ற மாதிரி ஆகி போச்சே அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைக்கிறோம். இதுதான் 2 முகம்ங்கிறது. உள்ளுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னா நாம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரு நாம உண்மையிலேயே
நமக்கு உண்மையிலே வெளியில நம்ம என்ன நினைக்கிறோம் சொல்ற தகுதி இருந்தா நல்ல நம்ம நல்லவங்க. இது மாதிரியான பிரச்சனை நிஃபாக்குத்தனம் உள்ளவர்கள், இவர்களுக்கென்றே தனி நரகத்தை அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்கிறார். அது ஹாவியா என்கிற நரகம் குர்ஆனில் ஒரே ஒரு முறை மட்டும் அந்த சூராவில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக சக்கர் என்கிற நரகம். காஃபிர்கள்ல இரண்டு விதமான காஃபிர்கள் இருக்காங்க. சில காஃபிர்கள் நாம சொல்றோம்ல சமத்துவமா வாழணும், நாம பெருநாள் கொண்டாடுனா நம்ம வீட்டுல இருந்து பிரியாணி கேட்பாங்க, அவர் பொங்கல் கொண்டாடுனா நம்ம வீட்டுக்கு ஏதாவது கொடுத்து விடுவாரு, அவர் தீபாவளின்னா அவர் நமக்கு ஸ்வீட் கொடுத்து விடுவாரு. இணக்கமா வாழணும்னு நினைக்கிற காஃபிர்கள். இன்னொரு காஃபிர்கள் இருக்காங்க, மார்க்கத்தில் சமுதாயத்தில் நாம் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை மார்க்கத்தை இழிவுபடுத்தக்கூடிய குறைத்து மதிப்பிடக்கூடிய காஃபிர்கள். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இருவருக்கும் வேற வேற நரகத்தை சொல்கிறார். ஜஹன்னம் என்று பொதுவாக சொன்ன நரகம் காஃபிர்களுக்கு வருது. ஆனா இந்த சக்கர் என்று சொல்லப்படுகிற நரகம் யார் சமுதாயத்துக்கும் மார்க்கத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் தொல்லை தருகிறார்களோ அவர்களுக்கு உண்டான நரகமாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். சூரத்துல் முத்தஸ்ஸிர் 74வது சூறால 24வது ஆயத்திலிருந்து தொடர அல்லாஹ் சொல்றான். ஃபகால இன்ன ஹாதா இல்லா சிஹ்ருன் யுக்ஸர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம் வஹி இறக்கினோம். ஸல்லல்லாஹு அலைஹி அந்த வஹியை ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டும் போது இந்த குர்ஆனை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இவர் இந்த மனிதர் அல்லது இந்த குர்ஆன் இது ஒரு சிறு சூனியம். இன்ஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது ஒரு மனிதனுடைய சொல்லுதான், இது இறை வேதம்லாம் கிடையாது, இறைவனுடைய சொல் இல்ல என்று எவர்கள் மார்க்கத்திற்கு முரணாக இருப்பார்களோ, மார்க்கத்திற்கு முரணாக செயல்படுவார்களோ சஉஸ்லீஹி சக்கர், அவர்களை சக்கர் என்கிற நரகத்திற்கு நாம் இழுத்து செல்வோம். ஒமா அத்ராக மா சக்கர், சக்கர்னா என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? லா துபுக்கா வலா ததர் லவ்வாஹத்து லில் பஷர். அந்த நரகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி வர்ணிக்கிறான், அதுல தூக்கி போட்டா உடலுடைய எந்த பாகமும் மிஞ்சாது. சாதாரண தீல வெந்து போனவங்க இருக்காங்கல்ல, தீல வெந்து போனா கருகிட்டாங்க அப்படின்னா உடம்பு அப்படியேதான் இருக்கும், கறிக்கட்டையா மாறிடும். உடம்பு அப்படியே இருக்கும், கறிக்கட்டையா மாறிடும். ஒவ்வொரு நெருப்புக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. சக்கர் என்கிற நரகத்தினுடைய சக்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், இதுல தூக்கி போடப்பட்டால், இதில் வீசப்பட்டால் உடம்புல எந்த பாகத்தையும் விட்டு வைக்காது, ஒண்ணுமே இருக்காது. தோடு கரிஞ்சி சாம்பலையும் கரிக்கிற சக்தி படைத்த நெருப்பு. உடம்புடைய இது நம்மளுடைய எலும்புகள் எல்லாத்தையும் நெருப்பத்துக்கு போட்டா எலும்பு அப்படியே இருக்கும். சில சமயம் நெருப்புல சுடுகாட்டுல என்ன செய்யுது, திடீர்னு வச்சது எந்திக்குது அப்படிம்பாங்கல்ல, அந்த எலும்பு கூட அப்படியே எந்திக்கும், எலும்பு கூட அப்படியே இருக்கும். மற்றபடி எல்லாமே அப்படி அல்ல இந்த நெருப்பு. இது எலும்பையும் உருக்குகிற நெருப்பு, எலும்பையும் நாசப்படுத்துகிற நரகம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நரகத்தை சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக சஈர் என்கிற நரகம். இதுதான் எல்லாத்துக்கும் மேல இருக்கிற பெஸ்டான ஒரு தலைவர். அவருக்கு உயர்தரமான நரகம் கொடுக்கணும்ல, சாதாரணமா எல்லாத்துக்கும் மாதிரி கொடுத்தா சரி வராதுல்ல. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு உயர்தரமான நரகத்தை கொடுக்கிறான். சஈர் குர்ஆன்ல 16 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நரகத்திற்குரியவன் ஷைத்தான். அவன் தான் எல்லா பாடப்படுத்துறவன் அவன் தான். வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபீஹ வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன் வஅத்தத்னா லஹும் அதாபஸ் ஸஈர். சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி சூரா. தபாரக்கல்லதி சூரால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 5வது ஆயத்துல சொல்றான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபீஹ, வானத்திலே சில நட்சத்திரங்களை நாம் படைத்திருக்கிறோம். அந்த நட்சத்திரங்களில் சிலது எரி நட்சத்திரங்கள், அது ஷைத்தானை எரிவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய அறிவியல் கருத்துக்கள்லாம் வேற, அதுல நான் போல. அந்த ஷைத்தான்களுக்காக வாழ்த்ததுனாலும் அதாவது சஈர் என்கிற நரகத்தை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு உண்டான உயர்தரமான நரகத்தை சஈர் என்கிற நரகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். சரி, அவனோட போயிட்டு போது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நாம ஃப்ரீயா இருக்க முடியுமான? இல்ல. ஷைத்தானை பொறுத்தவரை எப்படி அவன் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தவன், அல்லாஹ் சும்மா வரல.
யாரெல்லாம் எங்கெங்க முஸ்லீம்கள் இருக்காங்களோ முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கமும் வந்து நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நரகத்திலையும் தான் புத்தியை காட்டுவாங்கிறத குர்ஆனுடைய வசனம் 35வது சூறால 6வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும், நம்மளை பார்த்து சொல்றான் ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே நீங்கள் பாதித்துக் கொள்ளுங்கள், அவனை எதிரியாவே வைங்க, பக்கத்துல கூட அண்ட விடாதீங்க. இன்னமா எதுவும் ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், அவன் தன்னுடைய சகாக்கள்னா யாரு, தான் எதை சொல்லுகிறோமோ அதை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவனெல்லாம் அவனுடைய சகாக்கள். தன்னுடைய சகாக்களை அவன் என்ன செய்யறான்னா ஸஈர் என்கிற நரகத்தின் பக்கம் அழைக்கிறான். தனியா இருக்கிறது போர் அடிக்கும்ல, அவனுக்கு கூட குட்டி சைத்தான்லாம் 2 பேர் இருக்காங்க, அவன் குட்டி சைத்தான்லாம் இருப்பாங்க. அதனால அவன் என்ன செய்வானா, நம்மளை விட மாட்டானோ. மனிதர்களை நம்மள உங்களுக்கு அவன் எதிரி, அவனை எதிரியாகவே நீங்க தள்ளியே விடுங்க, பக்கத்துல விட்டுறாதீங்க. அப்படி நீங்க பக்கத்துல விட்டா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்குண்டான நரகம் இருக்குல்ல ஸஈர் என்கிற நரகம், அந்த நரகத்துக்கு உங்களை அவன் அழைத்து செல்வான், நீங்க உங்களே அங்க கூட்டு போயிடுவான், உஷாராயிருங்க என்று அல்லாஹ் உஷாராக எச்சரிப்பான். இந்த ஆயத்துகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த ஆயத்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. காபிர்களுக்கு ஒரு நரகம் சொல்றான், ஷைத்தானுக்கு ஒரு நரகம் சொல்றான், இப்படி வகை வகையாக நரகங்களை குறிப்பிடுகிற குர்ஆன் ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறது. சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துல 10வது ஆயத்தாக, இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. நரகத்திலேயே ஆக மோசமான ஆக கேடுகட்ட நரகம் ஸஈர் என்கிற நரகம். அந்த நரகத்துக்குரியவர்களை ஷைத்தானுக்குரியது என்று சொல்கிற அல்லாஹ் இன்னொரு பிரிவினரும் அந்த ஸஈர் என்கிற நரகத்துக்கு போவார்கள். யாருன்னா யக்குலூன அம்வாலல் யதாமா, யத்தீம்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிடக்கூடியவர்கள். இது அதிகமா மதரசாக்கள் நடத்துறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லப்பட வேண்டிய ஆயத்து. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவோ எத்தீம்கானாக்கள், பெயரளவுக்கு எத்தீம்கானான்னு பேர் இருக்கு, பேர்ல மட்டும்தான் எத்தீம்கானா, ஆனா அங்க ஓடுகிற ஒரு பிள்ளைகள் கூட எத்தீமா இருக்கிறது இல்லை. எத்தீம் என்கிற பெயர்ல வசூல் செய்யப்படுகிற அந்த பணம் முழுக்க முழுக்க எத்தீம் அல்லாதவர்களுக்காக செலவு செய்யப்படுது. எத்தீம்களுடைய பொருளை, ஏன்னா அல்லாஹ் ரஹ்மானுஹு சொல்லுவான், எத்தீம்கள் எல்லாம் அத்தா அம்மா இல்லாதவங்க அல்ல, அல்லாவே அவர்களுக்குண்டான தாயுமாக தந்தையுமாக இருந்து அவர்கள் அல்லாஹ் ரஹ்மானுஹு வளர்க்கிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீமை யார் பராமரிப்பார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று 2 வேலையும் ஒட்டி காட்டி கபடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம், மனிதர்களிலேயே அதிக இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள் எத்தீம்கள், அத்தாவும் அம்மாவும் இல்லாத எத்தீம். நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, சமீப காலங்களில் எத்தீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறோம். அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஹுலாவும் தலாக்கும் பெருகி போனது. 2 பேரும் கணவன் மனைவி பிரியும் போது பிள்ளைய பத்தி யோசிக்கிறது இல்லை. இவரு தலாக் போட்டுட்டு 2வது கல்யாணம் முடிச்சுட்டு அவர் மாட்டுல ஜாம் தனியா போயிடுறாரு. அதுக்கப்புறம் 3 பிள்ளைய பெற்றுக்கிறாரு. இந்த அம்மா நான் தான் பிள்ளைய வளர்ப்பேன் கஷ்டப்பட்டு வாங்குது. வாங்கின பின்னாடி அதாலேயே சொல்லி இருக்க முடியாம இன்னொரு கணவரை கட்டிக்கிறாங்க. எனவே கணவரை கெட்டின பின்னாடி நல்லா பாதுகாக்கணும். அவங்களுக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா முதல் கணவருடைய குழந்தை ரொம்ப ரொம்ப பாவம். அப்படியான எத்தீம்கள் நம்மளுடைய சமுதாயத்துல அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தலாக்குனாலையும் ஹுலாவினாலையும் சின்ன வயசுலேயே தலாக்கு ஹுலா பெருகி போச்சு. ஒரு சில மாதங்கள் வாழ்ந்துட்டு இனி என்னால வாழ முடியாது என்று பிரியக்கூடிய தம்பதிகள் அதிகமாயிட்டாங்க. இடைப்பட்ட காலத்துல அவர்கள் மூலமாக உருவாகிற குழந்தை, அவர்கள் மூலமாக பிறக்கிற குழந்தை நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு எத்தீம்களாக விடப்படுகிறார்கள். அந்த எத்தீம்களை கண்காணிப்போடு வளர்க்கிற பாதுகாக்கிற கடமை ஒவ்வொரு பள்ளிகளுடைய நிர்வாகத்துக்கும் ஒவ்வொரு மஹல்லாவுடைய நிர்வாகத்துக்கும் உண்டு. அதனாலதான் மஹல்லாக்கள்ல பைத்துல் மால் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்முடைய மஹல்லாவை சுற்றி இருக்கிற யார் சிரமப்படுறவங்களோ கஷ்டப்படுறவங்களோ அவர்களில் அதிகம் அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள் எத்தீம்கள், எத்தீமான பிள்ளைகள்.
அவங்களுக்கு உண்டான பணத்தை, அவங்களுக்கு உண்டான காசை முறைப்படி கொடுக்கப்படணும். இவன் தலாக்கு விட்டுட்டாங்கிறதுனால புள்ள இல்லைன்னா ஆயிடுமா? ஆனா தலாக்கு எழுதும் போதே எழுதிடுறாரு, 5 லட்சம் ரூபாய் மொத்தமா நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், இனி அவதான் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் இவர் எவ்வளவு சொத்து சேர்க்கிறாரு எதெல்லாமே 2வது மனைவிக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு போது ஃபர்ஸ்ட் மனைவிக்கு குழந்தை அந்த பையனுக்கு போறது இல்லை. மார்க்கம் அப்படி சொல்லல. மௌத்தா போற வரைக்கும் பெத்த அத்தா இவர் தான் அத்தா. தலாக்கூடு குலாவாங்க எப்படி இருக்கும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இவர் தான் பெற்றவர், இவர் தான் புள்ள. இந்த பிள்ளைக்குண்டான ஹக்கு இருக்கு. இவர் மௌத்தா போனா ஆட்டோமேட்டிக்கா இவருடைய சொத்துல இருந்து பங்கு அந்த எத்தீமுக்கு போய் சேரணும். ஆனால் எத்தீம்களுடைய பொருள்களை அநியாயமாக சமுதாயத்தில் உள்ள பலரும் சொந்தக்காரங்க என்ற பேர்ல, மத்தவங்க என்ற பேர்ல சாதாரணமா சாப்பிடுறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சாப்பிடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா ظلمன் இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. அவர்கள் தங்களுடைய வயிற்றுக்குள் கொட்டுவது உணவை அல்ல, சாப்பாட்டை அல்ல, நெருப்பை என்கிறார். நெருப்பை சாப்பிடுறாங்க அவங்க. இவர்கள் சாதாரண நரகத்துக்கு அனுப்பப்பட மாட்டார்கள். ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு சவால் விட்டு அல்லாஹ்விடமிருந்து கோபத்தை வாங்கி வந்த ஷைத்தானுக்கு என்ன நரகம் கிடைக்கிறதோ அந்த நரகத்துக்கு தகுதி வாய்ந்தவர்கள் இந்த மோசமானவர்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இதெல்லாம் நம்ம பேசுவது எல்லாமே முழுக்க நமக்கு நரகத்தினுடைய அச்சம் வேண்டும், நரகத்தினுடைய விடுதலை வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தி கேட்கணும், அல்லாஹ்விடமிருந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கணுங்கிறதுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்து கேட்கிறார், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன் லிரஜுலின் ஃபீ ரிஜ்லிஹி நஅலானி. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகமா உட்கார்ந்து இருக்கிறார். ஆயிஷாமா கேட்கிறாங்க, யார சொல்லுங்க, ரொம்ப சோகமா இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? இல்ல, இப்ப ஜிப்ரீல் வந்தார், நரகத்தை பற்றி உண்டான வர்ணனை எனக்கு சொன்னார். நரகம் எப்படி எப்படி இருக்கும், என்ன ஏது எல்லாத்தையும் பத்தி எனக்கு சொன்னாரு. அதுல குறைவான அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு நரகத்தை பத்தி எனக்கு அடையாளப்படுத்தினார். அது என்ன தூங்க விடாம தடுக்குது, என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ஆயிஷா அம்மா திரும்ப கேட்கிறாங்க, யார சொல்லா, அது என்ன வேதனை? குறைந்தபட்ச வேதனை, நரகத்தினுடைய குறைந்தபட்ச வேதனை என்ன? இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன் லிரஜுலின் ஃபீ ரிஜ்லிஹி நஅலான் மின் நார். ஒரு நரகவாசிக்கு அவருடைய பாதங்களில் 2 செருப்பு அணிவிக்கப்படும், பாதணிகள். அந்த 2 செருப்பும் நெருப்பினால் ஆன செருப்புகளாக இருக்கும். யுவ்லி மின்ஹுமா திமாகஹு கஅன்னஹு மிர்ஜலுன். மிர்ஜல்னா பாய்லர். பாய்லர்ல எப்படி தண்ணி கொதிக்குமோ அதுபோல கால்ல போடப்பட்ட இந்த செருப்பினால அதனுடைய ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல ஏறி 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 பிரெயினுக்கு வரி மூளைக்கு மூளை இந்த நெருப்பினால் பாய்லர்ல தண்ணி கொதிப்பதை போல கொதிக்கும். அவருடைய 2 கால்களுக்கு நடுவில் இருந்து அவருடைய வயிற்றிலிருந்து குடல் வெளியில தொங்கும், ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். லயுரா அன்னஹு அஷத்து அஹ்லின் நாரி அதாபா. இதுதான் நரகத்தினுடைய மிகப்பெரிய வேதனை என்று நினைப்பீர்கள், ஆனால் அன்னஹு மின் அஹ்வலி அஹ்லின் நாரி, இதுதான் அதாபிலேயே வேதனையிலேயே நரகத்தினுடைய மிக குறைவான வேதனை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அவ்வளவு குறைவான வேதனை இவ்வளவு அதிகமான கஷ்டங்களை பிரச்சனைகளை தரும் சொன்னா உங்களுக்கு தெரியும். நரகத்தினுடைய பாதுகாவலர் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ், சொர்க்கத்தினுடைய பாதுகாவலர் ரிதுவான். மாலிக் அவர்களுக்கு காது கேட்காது. நரகத்திலிருந்து நம்ம என்ன நௌதுபில்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் இருந்து நரகவாதிகள் என்ன கத்துனாலும் மாலிக்கு கேட்காது, அவர் வாட்டில இருப்பார். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபாத்திமா அம்மையார் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் அல்லது நஸல அலைக், உங்களுடைய கவலைக்கு என்ன காரணம், என்ன இறங்கிச்சு? யா ஃபாத்திமா ஜாஅனி ஜிப்ரீல் வஸஃபலி அபுவாப ஜஹன்னம், ஜஹன்னத்துடைய நரகத்துடைய விஷயங்களை எனக்கு ஜிப்ரீல் சொன்னார். வ அக்பரனி அன்ன ஃபீ அலா பாபிஹா அஹ்லுல் கபாயிர் மின் உம்மத்தி ஃபதாலிக அல்லதி அபுகானி வஹஸனி. நரகத்துடைய முக்கியமான வாசல்களில் என்னுடைய உம்மத்தை சார்ந்த
பெரும் பாவங்கள் செய்தவர்கள் இருப்பார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொன்னார். அது என்னை கவலையுற செய்தது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மா சொல்லுவார். இவ்வளவு கொடூரமான நரகம், நரகத்தை பத்தி கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மாலிக் அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், 1000 வருடங்கள் நரகவாதிகள் கூச்சலிடுவாங்களாம், கத்துவாங்களாம், அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாராம். 1000 வருடத்திற்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்ப்பாரு நரகத்தின் பக்கம். திரும்பி பார்த்தா இவங்க எல்லாம் கையை கால குப்பை போட்டு அடிச்சு போட்டு இவரை பார்த்த உடனே எல்லாரும் கதறுவாங்க. கதறிட்டு இவங்க கேட்பாங்களா அவர்கிட்ட, நபிக்கி அல்லா அனுஃபுசினா, எல்லாம் பாதுகாக்கணும். நரகம் எவ்வளவு கொடூரமானதுன்னா, நரகவாதிகள் அந்த நரகத்தை அனுபவிக்கும் போது அவர்கள் அந்த நரக வேதனையினால் அழுவதற்கு கூட நேரம் இருக்காது, அழக்கூட முடியாதான். அப்ப அவங்க மாலிக்கிட்ட கேட்பாங்களா, அல்லாஹ்ட்ட எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுங்க, கொஞ்ச நேரம் நாங்க அழுதுகிறோம், அழுகுறதுக்கு எனக்கு டைம் வாங்கி கொடுங்க. அழுகுறதுக்கு கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு வேதனை மேல வேதனை இறங்கிட்டே இருக்கு. அப்ப மாலிக் அவங்க அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்து அவங்களுக்கு அழுகைக்குண்டான நேரத்தை வாங்கி கொடுப்பாரு. அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொஞ்ச நேரம் நரகத்திலிருந்து வெளியில உள்ள நரகத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அங்க இருந்து அழுகிறதுக்கு உண்டான நேரம் கொடுக்கப்படும். நரகவாதிகள் அழுவாங்க. அவங்களுடைய கண்ணீரெல்லாம் வத்தி போய் ரத்தம் கண்ணில் இருந்து வெளிவரும். ரத்த கண்ணீர் வடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. அப்ப மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களாம், மா ஹஸனல் புகா லவ் கான ஃபி துன்யா ஹாதல் புகா மின் ஹஷ்யத்தின் மா மஸ்ஸத்துக்குமுன் நார் அல்யௌம். இந்த அழுகைய உலகத்திலேயே நீங்க அழுதிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த அழுகைய உலகத்திலேயே நீங்க அழுதிருந்தா, உலகத்திலேயே அல்லாஹ்ட்ட அழுது போயிட்டு இருந்தா, உங்களுடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டு இருந்தா, அவன் அருகமோ ராகிங்க இல்லையா? எப்படிப்பட்ட பாவத்தை அவன் மன்னிக்கிறதுனால சொல்றான். ஆனா அதை கேட்காம, அதுக்கு கூட நேரம் கொடுக்காம, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காம ஒரு காலத்தை வீணாக்கிட்டீங்களே என்று மாலிக் சொல்லுவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அவ்வளவு கொடூரமான நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்கு உலகத்திலேயே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது நரக நெருப்பிலிருந்து விடுதலை. அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த 10 நாட்களும் ஓதக்கூடிய துஆவுல பிரத்யேகமான துஆவாக இந்த துஆவை நமக்கு வழமைப்படுத்தினாங்க, நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார், யா அல்லாஹ் அந்த மோசமான நரகிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, வ அத்கில்னல் ஜன்னத, யா அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக எங்கள் இந்த துஆவை நீங்க அதிகமா செய்யுங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் காரணம். நரகம் அவ்வளவு கொடூரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நரகத்தை பத்தி யோசிங்க, உதுக்குரு மினன் நாரி மா ஷிஅ்தும், எவ்வளவு வேணாலும் கற்பனை பண்ணுங்க, நரகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா கற்பனை பண்ணிக்கீங்க. ஆனா ஃபலா ததுக்குருன ஷைஅன் இல்லா வஹிய அஷத்து மின், நீங்கள் எவ்வளவு கற்பனை செய்கிறீர்களோ அதை விட கொடூரமானது நரகம். இந்த உலகத்தில் நாம வாழும்போது நமக்கும் காஃபிர்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னா, மறுமை என்று ஒன்று உண்டு என்று நம்ம நம்புறோம், அப்பதான் முஸ்லிம். மறுமையில நிச்சயமாக நம்முடைய நன்மை நம்முடைய தீமை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். நல்லது செய்திருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொர்க்கத்தை தருவான். தீயது இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நரகத்தை கொடுப்பான். நரகம் 2 வகையில் இருக்கு. காஃபிர்களை பொறுத்தவரை ஹுலூதுன் நார்னு சொல்லுவாங்க, நிரந்தர நரகம், அவங்க அதிலிருந்து வெளிவரவே முடியாது. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லி முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் பெரும் பாவியாகவே இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பாவம் செய்தானோ அவ்வளவு காலம் நரகத்தில் அதாவை அனுபவித்து விட்டு கடைசியாக நிச்சயம் சொர்க்கத்துக்குள் வருவான். அதுக்கு பேரு துஹூலுன் நார், நரகத்தில் நுழைதல், உள்ள போவார். என்னைக்காச்சும் ஒரு நாள் நிச்சயம் வெளிவந்துருவார். ஆனால் நரகம் நாம நினைக்கிற மாதிரி பரவாயில்ல, அப்ப நம்ம இந்த பாவம் செஞ்சுக்கலாம், கொஞ்ச நாள் போயிட்டு நம்ம திரும்பி வந்துடலாம் என்று நினைப்பதை போன்றது அல்ல. ஒரு நொடிப்பொழுது கூட நம்மால் இருக்க முடியாத மோசமானது நரகம். நரக வேதனைப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல,
நரக வேதனைன்னு நரகத்தை பார்க்காமயே அனுபவிக்கிறோமே, இதையே நரக வேதனைன்னு சொல்றோமே. உண்மையான நரக வேதனை எப்படி இருக்கும்? நவுதுபில்லா. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த கொடூர நரகத்திலிருந்து பாதுகாத்து அருள்புரிவானாக. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் பெரிய அந்த கொடூரமான நரகிலிருந்து பாதுகாப்பானாக. அதில் செல்லக்கூடிய பெரும் பாவங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், உறவினர்கள், நண்பர்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சிறிய நரகத்திலிருந்தும் பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கத்தில் நம்மை ஒன்று கூட செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم أخرج اليهود والنصارى من جزيرة العرب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.